என் ஃப்ரெண்டு வெண்ணிலாவுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அவ பிடிவாதமா அதுக்கு தடை போட்டுட்டே இருக்கா. நீதான் அவ மனசை மாத்தணும், அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அதுக்காக கோயில சுத்தி 3 தடவை நான் உன்னை வேண்டிக்கிட்டு அடி பிரதட்சணம் பண்றேன். என்னோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு நீதான் அவளுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல வழியை காட்டணும். சாமி, நீங்களா? உங்களை நான் அன்னைக்கு அந்த கோவில்ல பார்த்தனே. நான் எங்கும் இருப்பவன். பார்த்து பார்த்து அடி மேல அடி வச்சு உன் வேண்டுதல நிறைவேத்துற. ஆனா பார்க்க வேண்டியத பார்க்காம தவற விட்டுட்டியே பெண்ணே. சாமி, என்ன சொல்றீங்க? நீ பாம்புக்கு பால் வாத்துக்கிட்டு இருக்க. அதுவும் அது சாதாரண பாம்பு இல்ல, விஷப்பாம்பு. என்ன சாமி, என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதையும் நானே சொல்வதற்கு நீ எதற்கு? உன்னை எச்சரிக்க மட்டுமே என்னால் முடியும். குறிப்புகளை வீணடித்தால் அதற்கான பலனையும் நீயேதான் அனுபவிப்பாய். சாமி, அப்ப அந்த குறிப்பையாவது என்னன்னு சொல்லுங்க. ஒரு முறை அல்ல, அதை நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன். புத்தியை பயன்படுத்தாமல் மறுமுறை கேட்காதே. இப்போதாவது விழித்துக்கொள்.